இலங்கை கடற்படை தொடர் தாக்குதல். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும். சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம். எப்பா சாமி, எவ்வளோ நாள் கழிச்சுடா அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றீங்க? தமிழர்கள் முட்டாள்கள் என்ன? உங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டு 60 வருஷமாக அந்த நாட்டை ஆளை கொடுத்துட்டு இன்னைக்கு சீமானுங்கிற ஒருத்தன் கத்த விட்டு உங்களால் பொறுக்க முடியல. சீமான் பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்களோன்னு பயத்துலையும் அச்சத்துலையும் இப்போ கச்சத்தீவு பிரச்சனையை எடுக்கிறீங்க. இதெல்லாம் வேலைக்கு நடக்காது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சீமானுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை திருத்தங்களுடன் வகுப்பு வாரிய திருத்த மசோதா மக்களவையில் தாக்குதல். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஒருத்தவங்க நல்லதுங்கிறாங்க, ஒருத்தவங்க கெட்டதுங்கிறாங்க. அது வந்த பின்னாடி ஆராய்ந்த பிறகுதான் அது என்னன்றது தெரியும். கச்சத்தீவை மீட்போம் என திமுக கபட நாடகம். அண்ணாமலை கடும் விமர்சனம். ஆமாம், 60 வருஷமாக ஆட்சி ஆண்டுட்டு இப்போ கச்சத்தீவை மீட்போம் நாடகம் ஆடினா எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அண்ணாமலை சொல்கிறது சரிதான். தேர்தல் வருவதால் கச்சத்தீவு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதுக்கு ஐயா பதில் சொல்லியிருக்காங்க. மக்கள் நம்பிக்கையை பெற்ற இயக்கம் திமுக. தேர்தலுக்காக நாங்கள் தீர்மானம் போடவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதில். ஆமாம், தெரியாதா? அப்புறம் இவ்வளோ நாள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அடித்து தூள் கிளப்பியிருக்கணும்ல. மீனவர்கள் எவ்வளோ பேர் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள்? கச்சத்தீவு தீர்மானம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கடும் வாக்குவாதம். மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் என்று மாறி மாறி கேள்வி. ஆமாம், 10 வருஷமாக நீங்கள் இருந்தீங்கல்ல, பிஜேபியோட 5 வருஷம் இருந்தீங்க. என்ன பண்ணுனீங்க? 2004லேருந்து 2014 வரையும் அமைச்சரவையில் பங்கு வச்சிங்க. என்ன செஞ்சீங்க? அதுக்கான என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க? திமுக மத்தியில் அமைச்சர்களாக இருந்தீங்கல்ல அப்படின்னு எடப்பாடியை கேள்வி கேட்டிருக்காரு. சரிதானே? யாரும் இந்தியா அளவில் யாருமே மத்தியில் திமுக போல மத்தியில் கூட்டணியில் எந்த கட்சியும் இல்லை. என்ன பண்ணுனீங்க? திமுக கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு எடப்பாடியை கேட்டிருக்காரு. அவர் கேட்டதில் சரிதானே? சீமான்னு ஒருத்தன் வந்த பின்னாடி தான் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அடி மேலே அடி இடி மாதிரி விழுகுது. சீமான் இன்னமே சீமான் குரல் தான் தமிழ்நாட்டில்.